காலம் அமைதியில் செல்கிறது. மதுரையின் இருண்ட சிறையில் தேவகி தன் 8வது குழந்தையை கருவில் வைத்திருக்கிறாள். இந்த குழந்தை கம்சனின் ஆட்சிக்கு புள்ளி வைத்துவிடும். இரவு நள்ளிரவில் தெய்வீக அமைதியில் தேவகி அழகிய ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறாள். அந்த குழந்தையின் முகம் ஒளிர்கிறது. அவனது கண்களில் உலகத்துக்கான மீட்பு தெரிகிறது. குழந்தை தன் தெய்வீக ரூபத்தை தேவகிக்கும் வாசுதேவருக்கும் காட்டுகிறான். நாற்பக்கம், சங்கம், சக்கரம், மாமல்லர், கோதண்டம். சிறை கதவுகள் தானாக திறக்கின்றன. காவலர்கள் ஆழ நித்திரையில். வாசுதேவர் கிருஷ்ணரை ஒரு தொட்டிலில் வைத்து மழை பொழியும் இரவில் யமுனை ஆற்றை நோக்கிச் செல்கிறார். தூரத்தில் பனிமூட்டம். அருகில் கொந்தளிக்கும் ஆறு யமுனை வெள்ளமாக கெஞ்சுகிறது. ஆனால் கிருஷ்ணரின் பாதம் தண்ணீரை தொட்டவுடன் ஆறு நெறியாகப் பிரிகிறது. நாகராஜா ஆதிசேஷன் மேல் குடையாக விழுகிறான். வாசுதேவர் கோகுலத்தை அடைகிறார். யசோதா தூங்கிக் கொண்டிருக்கிறார். ஒரு பெண் குழந்தை பக்கத்தில். வாசுதேவர் கிருஷ்ணனை வைத்துவிட்டு பெண் குழந்தையை எடுத்துக்கொள்கிறார். கிருஷ்ணர் தனது உண்மையான தாயை விட்டு பிரிந்து யசோதா அம்மாவுடன் தனது வாழ்க்கையை தொடங்குகிறார். இது ஒரு தெய்வீக யுகத்தின் ஆரம்பம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.